வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு அளவு ப்ளவுஸ் அளவெடுத்து அதில் உள்ள ஒரிஜினல் பாடியை தீர்மானித்து அதை வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் வெட்டுறதுங்கிறத நம்ம முந்தைய வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம். பார்ட் 4ஓட அந்த நார்மல் ப்ளவுஸினுடைய கட்டிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அதே ப்ளவுஸினுடைய அளவில் அந்த 32 இன்ச்சு அளவு ப்ளவுஸில் எடுத்து நம்ம தீர்மானித்த பாடியினுடைய அளவை வச்சு அந்த அளவை வச்சு நாம் ஒரு கட்டோரி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணால் எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த கட்டோரி ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம அந்த ப்ளவுஸோட பேக் கட் பண்ண போகிறோம். பதிமூணு இன்ச்சு உயரம், கீழே தையல் தும்பு விட்டுட்டோம். ப்ளவுஸ் 13 இன்ச்சு உயரம், 13.5 வச்சுருக்கோம். மேலே உள்ள தையல் தும்பு சேர்த்து 13.5 வச்சுருக்கோம். கீழே தையல் தும்பு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறோம். ஆம்கோல் 14 இன்ச்சு. அந்த ப்ளவுஸில் 5.25 இன்ச்சு நம்ம இறக்கணும். கொஞ்சம் ஆம்கோல் பெருசாக இருந்ததுனால 5 இன்ச்சு வச்சோம். இப்போ இதுலேயும் அதே 5 இன்ச்சு வைக்கிறோம். சேம் அதே அளவு தான். அதே 32 இன்ச்சு பாடிக்கு நம்ம அளவு ப்ளவுஸில் எடுத்த அளவு வச்சு தான் பண்ணுறோம். ஆனால் ப்ளவுஸ் கட்டோரி கட்டிங் சிம்பிளாக வெட்டுறது எப்படிங்கிறத பார்க்கும். பேக் நெக் 9 இன்ச்சு. இது டீப் நெக் ஆக்கி கட் பண்ணுறோம். இப்போ தையல் தும்பு 1/4 இன்ச்சு சேர்த்து 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் சேர்த்து தையல் தும்பு சேர்த்து வச்சுக்கிறோம். 9.25 ஒரு பாயிண்ட். ஷோல்டர் 5 இன்ச்சு. அந்த ப்ளவுஸில் நம்ம 5 இன்ச்சு வச்சுருந்தோம். அதே 5 இன்ச்சே கரெக்டாக வச்சுக்கிறோம். நெக்கு கீழே இறங்கி இருக்கிறதுனால இன்னொரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம். அதில் நெக்கு ஃபுல் டீப் ஆனதுனால அதில் 5 இன்ச்சு வச்சதில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம். 32 இன்ச்சு பாடி. அந்த 8 இன்ச்சு இதில் கரெக்டாக அப்படியே வைக்கிறோம். கொஞ்சம் அவங்க லூஸாக போடுறதுனால அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம எடுத்ததுனால ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இதில் சேர்த்து வச்சுக்கிறோம். இங்கே 4.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. 4.25 ஒரு பாயிண்ட் அப்படியே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறோம். எட்டை கால் வச்சுருக்கிறோம். 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்து வச்சுருக்கோம். இந்த லூஸ் கஸ்டமரை பொறுத்து நீங்கள் முன்பின்னு வச்சுக்கலாம். 28 இன்ச்சு இடுப்பு, 7 இன்ச்சு வைக்கிறோம். அதில் ப்ளஸ்ஸு 3/4. ஒன்றரை இன்ச்சு தையல் தும்பு. சின்ன ஷோல்டர் 2 இன்ச்சு 2.25 வைக்கிறோம். இந்த மார்க்கு இந்த மார்க் கிடையாது. இந்த மார்க்கு 2.25. 4.25 ஒரு புள்ளி. கீழே கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம். மேலே மட்டும் இந்த மார்க். கழுத்தோட உயரம் 9 இன்ச்சுக்கு 9.25 ஒரு புள்ளி வச்சுருக்கிறோம். இங்கே 2.25. இங்கே 2 இன்ச்சு ஒரு புள்ளி இருக்குது. இங்கே 2.5 இன்ச்சு ஒரு புள்ளி வைக்கிறோம். ரவுண்டு லைட் ரவுண்டாக போட்டுக்கணும். டீப் நெக்குங்கிறதுனால லேஸ் ரவுண்டு. இது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதில் லைட்டாக பெண்டு எடுத்துக்கலாம். அப்படி இப்போ 14 இன்ச்சு ஆம்கோல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்குது. அந்த 1/4 இன்ச்சு ஷோல்டரில் நம்ம கிராஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோல் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
7 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பேக் டாட் மார்க் பண்ணிக்கோங்க. முக்கால் இன்ச்சு டாட் வச்சுருக்குறோம். இருந்து ஒரு 4.25 இன்ச்சு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இந்த 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்படி டாட்டில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ். இப்போ பேக் முடிஞ்சிருச்சு. இதோட கையையும் கட் பண்ணிடுறோம். கை 7 இன்ச்சு 7.5 இன்ச்சு வைக்கிறோம். இதுக்கு தையல் தும்பு சேர்த்துக்கோங்க. பத்தியில் ஒரு பாகம் நம்ம 32 இன்ச்சு சொல்லியிருந்தோம். 3.25 ஒரு பாயிண்ட்டு. இதை அங்கே அப்படியே வச்சுக்கிறோம். பாடியில் பத்தியில் ஒரு பாகம் 14 இன்ச்சு ஆம்கோல். அடிங்க 6 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. முனக்கை 10 இன்ச்சு. பாடியில் 1.5 இன்ச்சு தையல் தும்பு வச்சோம். அதே 1.5 இன்ச்சு தையல் தும்பு இங்கே வச்சுருங்க. இந்த கை கட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஸ்கேல் இல்லாமல் வெட்டினீங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு பாடியினுடைய இந்த ஆம்கோலினுடைய அகலத்தை பொறுத்து லூஸ் அதிகமாக இருந்தால் 1.5 இன்ச்சு வைங்க. இல்லை ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு உட்பட இப்படி வச்சுக்கிட்டு லைட்டாக ஒரு நூல் இப்படி கிராஸாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த உங்களுக்கு உள்ள பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். லேசாக ஒரு நூல் கிராஸாக கூட எடுத்துக்கலாம்.
நம்ம ஆம்கோல் ஏற்கனவே செக் பண்ணிட்டோம். கையிலையும் 14 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு ஆம்கோல் கரெக்டாக இருக்குது. ஒரு புள்ளி வந்து கிராஸில் வந்து ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு கையை வந்து குளிர கொடுத்து அடிக்கும்போது சரியாக இருக்கும். கை ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கை வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ பேக்கும் கையும் கட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த கட்டோரி ப்ளவுஸினுடைய ஃப்ரண்டை வந்து நம்ம அடுத்து கட் பண்ணுவோம். இந்த கழுத்தையும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டிடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலுமே நம்ம அந்த ஒரிஜினல் பாடியை வந்து கரெக்டாக அளவு பங்கீடு பண்ணி ஒரிஜினல் பாடி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் ஃப்ரண்ட் ஓகே ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து இதனுடைய ஃப்ரண்ட்டு கட்டோரி ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட்டை வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.